என் பேர் நிரஞ்சன். இப்போ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த 10th ரிசல்ட்ல எல்லாருமே பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும். இந்த பாஸ் ஆயிட்டக்கு அப்புறம் வந்து என்ன பண்ண போறீங்க, இந்த சர்டிபிகேட் நிஜமாலே வேலிடா இருக்குமா, இந்த சர்டிபிகேட் நீங்க எல்லாம் காமிக்க முடியும். இன்னும் ஒரு சில கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க, நீங்க 3 கோர்ஸ் எடுத்தா போதும், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இல்லாட்டி பிசிக்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு. ஒரு சில பேர் இல்லாம நிறைய பேர் இதை கேட்டிருந்தாங்க, நான் இப்படி எடுக்கிறது பெட்டரா இது எடுக்கிறது பெட்டர் அப்படின்ட்டு. சோ என்ன எடுக்கிறது, அது எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறதா இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன். சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் அதெல்லாம் பேச மாதிரி நம்ம சேனலுக்கு இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் போற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கும் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சோ இந்த எபிசோட் அப்படி இருந்தா அவங்க நிறைய மறைக்கிறேன். திஸ் இஸ் நிரஞ்சன். ஸ்டே டியூன். ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா இப்போ எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் 2 குரூப்பா பிரிக்கலாம். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆயிட்டப்பான்னு சொல்லி ரொம்ப ஜாலி சுத்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா நான் 10th பப்ளிக்கு ரொம்ப நல்லா படிச்சிருந்தேன், ஆனா இப்போ எனக்கு அட்டெண்டன்ஸ் வச்சும் குவார்டர்லி ஆஃபர்லி மார்க் வச்சு எனக்கு மார்க் பண்ணும்போது எனக்கு மார்க் கம்மியா வருமோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் ஒரு சில நியூஸ் நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ மேபி இந்த வாட்டி உங்களுக்கு ரிசல்ட் வந்தக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க சர்டிபிகேட்ல மார்க் எதுவுமே இல்லாம பேண்டமிக் பாஸ் அப்படின்னு கூடிய ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம். இது வந்து நிறைய இடத்துல வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆனது இந்த குவார்டர்லி ஹாஃபர்லி மார்க்கா கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. பட் பிரைவேட் ஸ்கூல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் ஸ்கூல்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. இது பண்ணதுனால என்ன கேட்டா, இப்போ அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் மார்க் அதிகமா போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குவார்டர்லியோட மார்க் மாத்தக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. சோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எவ்வளவு போனோம், இன்னொரு ஸ்டூடெண்ட் எவ்வளவு போனோம் அப்படிங்கக்கூடிய இந்த குளறுபடியெல்லாம் வரும். ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹாஃப் இயர்லியும் குவார்டர்லியும் ஆப்சென்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பாஸ் போடப்படும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. இப்படி கேள்விகளே இருந்த போது நான் ஒரு கோரா போஸ்ட் பார்த்தா, ஒரு நல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் போட்டிருந்தாங்க. சோ இந்த கோரா போஸ்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு பேண்டமிக் பாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு காலம் வழியா பாஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டா, இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ரூல் தான். யூனிவர்சிட்டி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய காலேஜ், மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இருக்குன்னா அது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த யூனிவர்சிட்டி மொத்தமும் ஏதோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன் கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு நேச்சுரல் டிஸ்ட்ரக்ஷன் இல்லையா. இப்போ அந்த அகாடமிக் இயர்ல படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து டிகிரி ஆஃபர் பண்ணப்படும். சோ இதே தான் அப்ளை டு 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ். சோ இந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இருக்கு. பட் அந்த டிகிரியில பாத்தீங்கன்னு சொல்லுங்க, ஏதோ கிரேடுமே போட்டிருக்காது, அது பதிலா வந்து பேண்டமிக் பாஸ் இல்ல டிசாஸ்டர்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்ல ஏதோ ஒரு வகையான இந்த பாஸ் அப்படிங்கிற மட்டும் சொல்லப்பட்டு தவிர்த்து அங்க வந்து எந்த விதமான ஒரு மார்க்கும் இடப்படாது. சோ இப்போ இங்க 10th ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா உங்க மார்க் லிஸ்ட் வந்து இப்படி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க 10th சர்டிபிகேட்ல நீங்க பேண்டமிக் பாஸ் அப்படிங்கிறது வாய்ப்புல இருக்கு. இது ஏன் இவங்க பேண்டமிக் பாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டா, நீங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இன்னைக்கு 2020ல நம்ம இருந்துட்டு 2020ல நீங்க பாஸ் ஆயிருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம எல்லார்கிட்டயும் போய் நான் 2020ல பாஸ் அதனாலதான் மார்க் கம்மி, நான் 2020ல பாஸ் அதனாலதான் நான் பாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு கூட இந்த விஷயத்தை நீங்க சொல்லிட்டே இருக்க கூடாது. சோ கவர்மெண்ட் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது. இப்போ நீங்க ரியல் வேர்ல்டுக்கு வெளியே வரீங்க, நீங்க வந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் வரைக்கும் படிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அன்னைக்குமே இந்த SSLC சர்டிபிகேட் அப்படிங்கிறது ஒரு மேட்டரான விஷயம் தான். தோ இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லாட்டியுமே அங்கேயும் அது மேட்டரா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த SSLC சர்டிபிகேட்ல வந்து ஒருவேளை உங்களுக்கு மார்க் போட்டிருந்தாங்க இப்போ அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த மார்க் ஆனது வந்து அங்க பேசப்படும் போது நீங்க ஒவ்வொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் மார்க் கம்மியா இருக்கக்கூடிய ரீசன் பாத்தீங்கன்னா, நான் கொரோனா அப்போ இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன், இந்த எக்ஸாம்ல எனக்கு பாஸ் பண்ணி விட்டாங்க, 2020 பேட்ச் அப்படிங்கிறது நீங்க தெரிவிச்சுட்டே இருக்கணும். இது வந்து அங்க வந்து ஒரு கயாச உருவாக்கலாம். சோ இதை தடுக்கிற வகையில இந்த பேண்டமிக் பாஸ் அப்படிங்கிறது போடப்படும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா சோலா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். பிகாஸ் நீங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தனுக்கு வந்து பேண்டமிக் பாஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அங்க ஃபாரின் ஐ மீன் லைக் அதர் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க ஒரு வேளை மார்க் ரிலீஸ் பண்ணப்படுறாங்க, அது வேற ஒரு பேசிஸ்ல அந்த மார்க்கும் கணிக்கப்படுது அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு அப்பர் ரேங்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் தடுக்கிற வகையில கவர்மெண்ட் முடிவெடுப்பாங்க. இதுக்கு என்ன சொல்லிருக்காங்க, நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் வந்து ஜூலை மாசம் நடுவுல வந்து உங்களுக்கு இதுக்கான தீர்வெல்லாம் கிடைக்கும், மார்க் எப்படி அனலைஸ் பண்ணோம், அடுத்து என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது பண்ணிட்டு இருக்கும்போது பல ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ யாரெல்லாம் வந்து அட்மிஷன் பண்ணணுமோ அவங்க அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்துட்டு இருக்குது. சோ இவங்க அட்மிஷன் பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் போர்ட்டல் வழியா ஆன் பண்ணால இப்போ ஆன்லைன் போர்ட்டல் நிறைய கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க ஒரு சில ஸ்கூல்ஸ். சோ அதுல ஒரு சில ஸ்கூல்ஸ் என்ன பண்றாங்கன்னா 3 மெயின் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஆஃபர் பண்றாங்க. 3 மெயின் ஸ்ட்ரீம்ஸ் கேட்டீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும், பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க ஏதோ 3 சப்ஜெக்ட் படிச்சா போதும் அப்படிங்கிறாங்க. இது தமிழ்நாடு புழுக்க நிறைய இடத்துல பண்றதா இருக்காங்க. சோ இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு லாஸ் இருக்கு, இல்ல என்ன லாபம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். முதல்ல என்ன லாபம் பார்த்தா, பேசிக்கா நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறது கம்மியாக வேண்டும். சோ இது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் போற மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் நம்ம கம்மியா படிச்சா மிச்சம் 3 சப்ஜெக்ட் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கலாம் அப்படின்னு கூடிய ஒரு ஐடியாவோட உள்ள வரீங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, நீங்க எக்ஸ்ட்ரா இன்னும் ஜாஸ்தியா படிச்சிட மாட்டீங்க, அதே பிசிக்ஸ் பேப்பர் தான் படிப்பீங்க, அதே
அதே கெமிஸ்ட்ரி பேப்பர் தான் படிக்க வேண்டியதா இருக்கும். சோ சப்போஸ் இப்ப நீங்க வந்து ஒரு நீட்டுக்கு தான் போறேன், நான் டாக்டர் தான் ஆக போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கூடிய கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்த கூடிய கோர்ஸ் தான். இந்த கோர்ஸுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இந்த கோர்ஸ்லயே நீங்க என்ன பண்ணலாம் கேட்டா, நீங்க உங்க நீட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம். மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஒருவேளை நீங்க நீட் கன்ஃபார்மா பாஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டினா இன்ஜினியரிங் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தை நீங்க கன்ஃபார்ம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஸ்ட்ரீம்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பயாலஜியோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களோட ஆப்ஷனல் டிகிரியா இருக்கணும். நான் எப்பயுமே பார்த்தா இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை வந்து விட சொல்லவே மாட்டேன். பிகாஸ் இதுதான் நீங்க எங்க போனாலும் ஒரு பேசிக்கா ஃபார்ம் ஆகும். நீங்க எந்த விதமான ஆர்ட்ஸ் டிகிரி இருக்கட்டும் சரி, ஒரு சயின்ஸ் ரிலேட்டடா எந்த டிகிரி படிச்சாலுமே இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சாலிடான ஃபவுண்டேஷனா பார்க்கப்படும். நீங்க அதுல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் லேக் பண்றீங்க, சரி பிசிக்ஸ் படிக்கல, சரி கெமிஸ்ட்ரி படிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அங்க வந்து உங்க ஒரு டவுன் ஹேண்டா பார்க்கப்படும். மத்தவங்களுக்கு அது வந்து அப்பரண்டா இருக்கும், படிச்சவங்களுக்கு அது வந்து ஒரு மேல் கையா இருக்கும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்ல நினைக்கிறேன். சோ இந்த வீடியோல நான் என்ன இன்சிஸ்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரி சப்ஜெக்டா நீங்க எப்பயுமே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அலைடு பேப்பர், அதாவது உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பரோ இல்ல பயாலஜி பேப்பரோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் நீங்க ஒரு 4 ஸ்ட்ரீமா நீங்க போனதா உங்களோட 10th அப்படிங்கிறது, உங்க 11th 12th அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நோக்கத்துல போக அப்படின்னா நீங்க நிறைய எக்ஸாம்ஸ்ல இருக்கு ஒரு வழிவகை செய்யும். என்னோட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நான் வந்து இன்ஜினியரிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி. நான் வந்து டாக்டர் சைட் போற வாய்ப்பில்ல, மெடிசன் சைட்ல போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஃபீல்ட் எதுவா இருக்கணும் பார்த்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சோ இது 2 டிகிரி தான், இந்த 2 கோர்ஸ் தான் பாத்தீங்கன்னா முக்காவாசி ஸ்கூல்ஸ்ல ஆஃபர் பண்ணப்படும். பட் இப்ப இந்த பேண்டமிக் டைம்ல இந்த யூனிட்ஸ் எல்லாம் கம்மி பண்றது, இந்த எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எத்தனை லெசன்ஸ் இருக்கோ அதுல கம்மி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்காட்டி இந்த மாதிரி நம்ம கோர்ஸும் கம்மி பண்ணிட்டு இருக்கோம். பட் ஐ ப்ரிஃபர் இந்த மாதிரி 4 ஸ்ட்ரீம்ல எந்த ஸ்கூல்ல ஆஃபர் பண்றாங்களோ, ஒருவேளை உங்க ஸ்கூல்ல ஆஃபர் பண்றாங்கன்னா அந்த ஒரு மாதிரி 4 ஸ்ட்ரீம்ல நீங்க எடுத்துக்கோங்க. PCMCS இல்ல PCMB அப்படிங்கூடிய இந்த மோட் எடுத்துக்கோங்க. சோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அப்பர் ரேங்க் சொசைட்டில கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ 10th ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு இப்ப 11th போறீங்கன்னா this is a golden time for you அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் என்னோட 11th 12th நல்லாவே என்ஜாய் பண்ணேன். இந்த டைம் நீங்க என்ஜாய் பண்ணி படிக்கணும். இப்பதான் நீங்க நிறைய விஷயம் புதுசா படிச்சுட்டு இருக்கீங்க. சோ இதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணி படிச்சுங்க. இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் தெரிவிங்க. நான் அதுக்கான ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு நான் இன்னொரு வீடியோவா போஸ்ட் பண்றேன். என்னங்க பர்சனலா ஃபாலோ பண்ண கீழே சோஷியல் மீடியா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கான அப்டேட்ஸும் நம்ம வந்துட்டே இருக்கும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பர்சனலைஸ் மோட் வந்து ஆல் மோட் மாத்திரம்னா நான் போற எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன் இருக்கும். உங்க அறிவை நீங்க மறக்காம வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கும் அது மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சோ அடுத்த எபிசோட் அப்படி இருந்தா நீங்க மாதிரி நிறைய வீடியோ டாடா பாய்.